பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 18/3/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி காலை 6:27 வரை, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, நாளை காலை 5:08 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் அதிர்ஷ்டமிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளை குவிப்பீர்கள். மாணவர்களுக்கு வெற்றிகள் கிட்டக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய முக்கியமான முயற்சிகளில் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மன நிறைவுமிக்க நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புதிய முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அந்நிய நபர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எதிர்பாராத விதமாக சென்று வருவது மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆகாய நீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் மிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான் நிறம் வெளிர் சிவப்பு மற்றும் வெண்மை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். உங்களுடைய கடின உழைப்பால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் பச்சை மற்றும் கருஞ்சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கக்கூடும்.
மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீலம். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பிறரின் நன்மதிப்பை பெறும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனைகள் சற்றே மேலோங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெளிர் பச்சை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். தாயாரின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். இன்றைய தினம் மாற்றங்கள் மிக்க நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல புதிய திட்டங்களை தீட்டி வெற்றிகளை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் மிக்க நாளாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் ஊதா மற்றும் பழுப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகள் உங்களை அனுசரித்து செல்வது மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழல்கள் உருவாகக்கூடும். இன்றைய தினம் முக்கிய முடிவுகளில் உங்களுடைய ஆலோசனையை பிறர் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் வெண்மை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்காலத்திற்குரிய பல புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு மற்றும் அடர் பச்சை. மீனராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். நீண்ட நாளைய திட்டங்களை இன்றைய தினம் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். வீண் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குழந்தைகள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பது உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுந்து காணப்படலாம். சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான் நிறம் பழுப்பு நிறம் மற்றும் ஊதா நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி.
நன்றி, வணக்கம்.